ஏன்னா அம்மாவுக்கு லீலாவையே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது அம்மாவை மீறி நானும் லீலாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எங்க பின்னாடி பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்னு நீங்கெல்லாம் பயந்ததுல கொஞ்சமாவது நியாயம் இருந்துச்சு. ஆனா இது அம்மா துளியும் சம்மந்தப்படாத விஷயம் இல்லையா? கோபியும் விஜயும் மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை வழியை தேடி வரும்போது நாம ஏன் அதை கெடுக்கணும்னு கேக்குறேன். ஆனா செல்வம், அண்ணி ப்ளீஸ் போதும். 10 பைசா கூட பெறாத விஷயத்தெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு எதுக்காக அடுத்தவங்க வாழ்க்கையில மேல மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஒரு தடவை பண்ணது போறாது. பொருத்தமாக 2 பேரும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் காட்டி பிரிக்கிறதுல இருக்கிற வேதனை எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. என் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இழந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சு தினம் தினம் நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். அதை விட்டு தள்ளுங்க, அது ஏன் தலையெழுத்து. ஆனா மறுபடியும் எதுக்காக முட்டாள்தனம் பண்ணணும்? அதுவும் நமக்கு ரொம்ப பிரியமானவங்களோட வாழ்க்கையை அல்ப சொல்ப காரணங்களை காட்டி கெடுக்கிறது தப்பு இல்ல. சரோ, செல்வம் சொல்றதுதான் கரெக்ட். இது பாருங்களேன், சிதம்பரம் மாமா அனாவசியமா அம்மாவை நினைச்சு பயந்துக்கிட்டு கோபி அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது நல்ல விதமா முடிச்சு தரேன்னு நான் கோபிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துழைக்கணும். அது எப்படி செல்வம்? அந்த உறுதியை நீங்க கோபிக்கு கொடுக்க முடியும்? அப்பா இது கண்டிப்பா ஒத்து வராதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒத்துக்குவாருன்னு என்ன நிச்சயம்? சரோ, இது என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? சரோ, மாமா கிட்ட பேசி அவரை சரி பண்ணிட முடியும்னு எனக்கு தோணுது. அவர் எதனால தயங்குறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என் பேச்சு அவர் தட்ட மாட்டாரு. ஏங்க, அப்பா கிட்ட விவாதம் பண்ண போறீங்களா? எதுக்கு அனாவசியமா? சரோ, விட்டுறேன். மாமா கிட்ட எப்படி பக்குவமா பேசணும்னு எனக்கு தெரியும். இல்லனே, எதுக்காக அண்ணி இப்படி பயப்படுறாங்கன்னு எனக்கு புரியல. அவ கிடக்குறா, விடுறா. கோபி விஜய் கல்யாணத்துக்கு மாமாவை சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. பொறுமா? அந்த பொண்ணு எனக்கு வேணாம். இத்தோட இந்த பேச்ச எல்லாரும் விட்டுருங்க. அந்த பொண்ணுக்கு என்னடா குறை? அழகா தானடா இருக்கா? அப்புறம் என்ன காரணத்துக்காக வேணான்னு சொல்ற? டேய், நீ பாத்துட்டு வந்திய பொண்ணு கட்டிக்கிறதுக்கு தான் காரணம் சொல்லணும், வேண்டாங்கிறது காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பொண்ணாடா அவ. ஏயா அந்த பொண்ணுக்கு என்னையா குறைச்சல்? தங்க செல்ல மாதிரி இருக்கா. பெரிய இம்போர்ட்டோட கோல்டு. கோபி கவனிச்சல்ல, எல்லாமே தலைக்கீழ் நடக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வந்து மாப்பிள்ளைய பாக்குறாளாம், அதுக்கு ஒரு வக்காலத்து வாங்குறாராம். டேய், அவன் பாக்குற பொண்ணு குடும்பத்துக்கு லாய்க்கு கிடையாது. அவ இந்தியாவில பிறக்க வேண்டிய பொண்ணு கிடையாது. அவளை நீ கல்யாணம் பண்ணிட்டா நிச்சயமா மென்டல் ஆயிடுவ. நீங்க எல்லாரும் கொடுக்குற டார்ச்சர்ல இப்பவே பாதி மெண்டலா தானே இருக்கேன் நானு. கோபி, நான் சொல்றதை கேளு. நான் உனக்கு அருமையான பொண்ணு பார்த்திருக்கேன். என்ன கொஞ்சம் வசதி கம்மி. அவளை நீ கல்யாணம் பண்ணிட்டீன்னா நிம்மதியாவும் இருக்கலாம். காலம் புறம் காலடியில கிடப்பாவ.